ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தற்போதைய காட்சிகளை பார்க்கிறோம். பனையூர் தாவேகா அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தாவேகா தற்போதைய நிலவரப்படி 109 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்க. தற்போது பனையூர்ல தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்காங்க. அதோட காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தற்போது பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். டிவிகே என்று முழக்கமிட்டபடி அங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் முன்னணி நிலவரத்துல தாவேகா முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 109 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 73 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுக 52 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. முன்னணி நிலவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இன்னும் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட இருக்கிற நிலையில தாவேகா அலுவலகம் முன்பாக தாவேகாவோட தொண்டர்கள் இப்போதே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். முதலிடத்தில் தாவேகா, அவர்களை பின்தொடர்ந்து அதிமுக, 3ஆம் இடத்திற்கு திமுக தற்போது இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தாவேகா முதலிடத்தில் இருக்கிறது. 109 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. தாவேகா தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 109 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. தாவேகா அலுவலகம் முன்பாக விசிலடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள். இன்னும் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட இருக்கிற சூழலில் தற்போது 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். தற்போதைய முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அதுல தாவேகா தற்போது 109 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதிமுக 72 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுக 53 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடியுது. தாவேகா அலுவலகத்தின் முன்பாக கொண்டாட்டங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜோலார்பேட்டை தொகுதியோட முன்னணி நிலவரத்தையும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். திருவிக நகர்ல தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. தியாகராய நகர்ல தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. பல தொகுதிகளில் தாவேகா முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா தற்போதைய நிலவரப்படி 109 தொகுதிகளில் தாவேகா முன்னணியில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக 72 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்க. திமுக 53 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. வேளச்சேரி தொகுதியில தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. குமார் 28,315 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
அதே போல வில்லிவாக்கம் தொகுதியில தாவேகாவோட முக்கியமான முகமான ஆதவர்ஜுனா 16,995 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் 11,438 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியோட நிலவரத்தை தற்போது திரையில் பார்க்கிறோம். ஆதவர்ஜுனா 16,995 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேகா முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. கோவை அதிமுகவோட ஒரு முக்கியமான கோட்டையாக பார்க்கப்படும் மாவட்டம். அங்க தாவேகா முன்னணியில் இருக்கு. கோவை தெற்குல திமுக முன்னணியில் இருக்கு. 21,075 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார் அங்க செந்தில் பாலாஜி. கவுண்டம்பாளையத்துல அதிமுக முன்னணியில் இருக்கு. 9,978 வாக்குகள். அதற்கு அடுத்தபடியா தாவேகா அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்கள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்கள் அப்படிங்கறதையும் நம்ம திரையில பார்க்கிறோம். தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் எல்லைக்கோட்டை அடைய போகும் கட்சி எது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 108 தொகுதிகளில் தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. 118 தொகுதிகள் தேவை தனி பெரும்பான்மைக்கு என்ற நிலையில் அந்த தனி பெரும்பான்மை தாவேகாவுக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகளுக்கும் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கு. இதுல தாவேகா முதலிடத்தில் இருக்கிறது. 108 தொகுதிகள் தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. அதிமுக 73 தொகுதிகள்ல முன்னணியில் இருக்கிறாங்க. திமுக 53 தொகுதிகள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட முன்னணியில இல்ல. தாவேகா முதலிடம், அதிமுக 2ஆம் இடத்திலும் திமுக 3ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் தற்போது 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். 108 இடங்கள்ல தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 118 இடங்கள் தனி பெரும்பான்மைக்கு தேவை என்ற நிலையில் 108 இடங்கள்ல தற்போதைய நிலவரப்படி தாவேகா முன்னணியில் இருக்கிறாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.